அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும். உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும், புடினிடம் மோடி வலியுறுத்தல். அமெரிக்காவில் நடுவானில் மோதிக்கொண்ட விமானங்கள், ஒருவர் உயிரிழப்பு. இந்தியாவுடனான உறவுகள் ஒருதலைப்பட்ச பேரழிவு, ட்ரம்ப் ஆதங்கம். பாகிஸ்தானில் விழுந்து நொறுங்கிய ராணுவ ஹெலிகாப்டர், 5 வீரர்கள் உயிரிழப்பு. காசாவில் நடைபெறுவது இன அழிப்பு. ஏமனில் இருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட ஆளில்லா விமானம், ஹவுதிகளின் அதிரடி நகர்வு. ஒரு கிராமத்தை அழித்த பாரிய மண் சரிவு, 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. நடுவானில் விமானத்தில் திடீர் கோளாறு, அச்சத்தில் உறைந்த பயணிகள். இஸ்ரேல் கப்பல் மீது தாக்குதல். இந்தோனேசியாவில் ஹெலிகாப்டர் மாயம், தேடுதல் நடவடிக்கை தீவிரம். தொடர்பான விரிவான செய்திகள். இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் பெல்ஜியம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று பெல்ஜிய வெளியுறவு அமைச்சர் மேக்சிம் ப்ரீவாட் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐநா அமர்வில் பாலஸ்தீனம் பெல்ஜியத்தால் அங்கீகரிக்கப்படும். இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக உறுதியான தடைகள் விதிக்கப்படும் என்று துணை பிரதமர் ப்ரீவாட் சமூக ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் இன்று பதிவொன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்களுடன் பொது கொள்முதல் கொள்கைகளை மறு ஆய்வு செய்தல் உட்பட இஸ்ரேல் மீது 12 உறுதியான தடைகளை பெல்ஜியம் விதிக்கும் என்று ப்ரீவாட் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என இருதரப்பு பேச்சின் போது ரஷ்ய ஜனாதிபதி புடினிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவின் தியான்ஜுனில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டுக்கு இடையே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை இந்திய பிரதமர் மோடி நேற்று சந்தித்து உரையாடிய போது இருதரப்பு உறவுகள், உக்ரைன் போர் உட்பட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புக்கு பின் இந்திய பிரதமர் மோடி கூறியதாவது: ரஷ்ய ஜனாதிபதி புடினுடனான சந்திப்பு எப்போதும் மறக்க முடியாதது. வரும் டிசம்பரில் ஜனாதிபதி புடினின் இந்திய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். கடினமான காலங்களிலும் கூட இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றாக நிற்பதிலிருந்து எங்கள் நட்பின் சிறப்பையும் கூட்டாண்மையின் ஆழத்தையும் அறிந்து கொள்ளலாம். இரு நாடுகளுக்கிடையான உறவு என்பது எங்கள் மக்களுக்கானது மட்டுமல்ல, உலகளாவிய ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதிக்கு நன்மை பயக்கக்கூடியது. மிக கடினமான சூழ்நிலைகளிலும் தோளோடு தோளாக நின்று பணியாற்றி வருகின்றோம். உக்ரைனுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து நாங்கள் தொடர்ந்து விவாதித்து வருகின்றோம். மோதல் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும். மேலும் உக்ரைனின் நீடித்த அமைதிக்கான பாதையை விரைவாக கண்டறிய வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும். சமாதானத்தை நோக்கி சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் இந்த முயற்சியில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் ஏற்படும் என நம்புகின்றேன் என்று இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கொலரடோ விமான நிலையத்துக்கு அருகே 2 சிறிய ரக விமானங்கள் ஒன்றினொன்று நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு விமானம் தீப்பற்றி எரிந்ததோடு மற்றொரு விமானம் அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அமெரிக்க போக்குவரத்து துறை தெரிவித்திருப்பதாவது: செஸ்னோ 172 மற்றும் EA-300 ரக விமானங்கள் கொலரடோ விமான நிலையத்தை நெருங்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் ஒரு விமானத்தில் தீப்பிடித்து எரிந்ததாகவும் மற்றொரு விமானம் கடுமையாக சேதமடைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான விபத்து நேரிட்ட இடத்தில் இருந்த மக்கள் விரைந்து வந்து மீட்பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்களை விரைவாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவும்
உதவி இருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விபத்தில் சிக்கிய விமானங்களில் இருந்தவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது 50% வரி விதித்துள்ளார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்தார். இது இந்தியா ரஷ்யா இடையிலான உறவில் மேலும் வலு சேர்ப்பதாக உள்ளது என கருதப்படுகிறது. அதேபோல் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கையும் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் தன்னுடைய 50% வரி விதிப்பை நியாயப்படுத்தும் வகையில் இந்தியாவுடனான உறவு ஒருதலைப்பட்ச பேரழிவு என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில் 2024 இந்தியா அமெரிக்காவிலிருந்து $41.5 பில்லியன் அளவிற்கு பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. அதேவேளையில் அமெரிக்காவுக்கு 80 பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. அதிகப்படியான இறக்குமதி வரிக்காக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய், இராணுவ உபகரணங்களை தொடர்ந்து கொள்முதல் செய்கிறது. இந்தியாவுடனான உறவுகள் ஒருதலைப்பட்ச பேரழிவு என ட்ரம்ப் ஆதங்கப்படுத்தி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுக்கியதில் 5 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 2 விமானிகள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் உட்பட 5 பேர் பலியாகியுள்ளனர். டயமர் மாவட்டத்தின் தோர் பள்ளத்தாக்கின் கியூதூர் கிராமத்தில் விபத்துக்குள்ளானது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தரையிறங்கும் போது குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் செயல்கள் இன அழிப்பு என்று தகேக் நகரில் செயற்பட்டு வரும் சர்வதேச இன அழிப்பு ஆய்வாளர் அமைப்பு நேற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 500 உறுப்பினர்களை கொண்ட அந்த அமைப்பு நிறைவேற்றிய தீர்மானத்தில் இஸ்ரேலின் செயல்கள் இன அழிப்பு, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான சட்ட வரையறையை முழுமையாக பூர்த்தி செய்கின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 86 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுக்கும் இஸ்ரேல் 2023 10ஆம் மாதம் 27ஆம் தேதியில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் தான் இன அழிப்பு என்று கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு எதிராக பல உலக நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஒரு ஆளில்லா விமானம் இஸ்ரேலிய வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பு அதை அந்நாட்டு விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாகவும் இடைமறித்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் ஏமனில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் இஸ்ரேலை தூள் தூளாக நொறுக்கும் என்று ஏமன் சூளுரைத்து வருகின்றது. அத்துடன் ஏமனின் தாக்குதல் எப்போதும் நிறுத்தப்படாது. காசாவின் இனப்படுகொலை நிறுத்தும் வரை ஏமனின் தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடந்து கொண்டே இருக்கும் என்றும் கவுதிப்படை தெரிவித்து வருகின்றது. அத்துடன் எந்த சைரன்களும் இந்த தாக்குதல்களின் போது ஒழிக்கப்படவில்லை என்று டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஏமன் படையினர் இன்னும் பலமான தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் சபதம் செய்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு சூடானின் மர்ரா மலைப்பகுதியில் ஒரு கிராமத்தை அழித்த நிலச்சரிவில் 1000 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலச்சரிவில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த மண் சரிவானது கடந்த 31ஆம் தேதி பதிவான போதிலும் இன்று உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பலர் இந்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையிலே குறித்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்ற பலியானவர்களின் உடலங்களை மீட்க உதவுமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச உதவி நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமம் தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் புனேயில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தது. இதன்போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமானம் மீண்டும் புனேவுக்கே அவசரமாக திருப்பப்பட்டது. இந்த திடீர் சம்பவத்தால் விமானத்தில் இருந்த பயணிகள் மிகுந்த பீதிக்குள்ளாகினர்.
புனேயிலிருந்து நேற்றைய தினம் காலை 9:40 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் கிளம்பிய சிறிது நேரத்தில் விமானத்தின் காக்பிட்டில் சில எச்சரிக்கை விளக்குகள் எரிந்ததை கண்ட விமானிகள் உடனடியாக விமானத்தை புனே விமான நிலையத்துக்கே திருப்ப முடிவு செய்தனர். விமான நிலைய அதிகாரிகள் அறிவித்த தகவலின்படி விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பயணிகள் அனைவரும் எந்தவித காயமுமின்றி பத்திரமாக இருக்கின்றனர். மேலும் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கடல்சார் கண்காணிப்பு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட கப்பலில் பணிபுரிந்த மாலுமிகள் பத்திரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் இதனால் மாலுமிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. ஏமன் ஹவுதி போர் படைகளின் பிரதமர் உள்ளிட்ட முக்கியமானவர்களை இஸ்ரேலிய ராணுவம் விமான வழி தாக்கத்தில் படுகொலை செய்திருந்தது. இதற்கு பதிலடியாக செங்கடல் அரபுக்கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலியருக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது ஹவுதிகள். கப்பலின் பணியாளர்கள் காப்பாற்றப்பட்ட பொழுதும் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதா அல்லது கப்பல் இயங்க முடியாத நிலையில் உள்ளதா என்பது தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை தெரிய வரவில்லை. அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக ஏமன் ஹவுதி படையினர் பல தாக்குதல்களை நடத்தி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவில் 8 பயணிகளுடன் சென்று மாயமான ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு கலிமண்டன் மாகாணத்தின் கொடாபாரு மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து 8 பயணிகளுடன் மத்திய கலிமண்டன் மாகாணத்தை நோக்கி நேற்று புறப்பட்ட ஹெலிகாப்டர் பறக்க தொடங்கிய 8 நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடனான அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தானம் பூம்பு மாவட்டத்தின் மண்டேவ பகுதியில் உள்ள 27 கிலோமீட்டர் நீளமான வனப்பகுதியில் மாயமான ஹெலிகாப்டரை இந்தோனேசியாவின் போலீஸ் ராணுவம் உட்பட படைகளைச் சேர்ந்த 140 வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்களும் இணைந்து தேடி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாயமான ஈஸ்ட் இந்தோ ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டரை மீட்பு படையினர் தங்களது ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.